மாசம் பொறந்து சம்பளம் வந்ததே தெரியாது, அதுக்குள்ள எல்லாம் காலி ஆயிடும். உங்களுக்கும் இந்த அனுபவம் இருக்கா? நம்மள பல பேருக்கு இது ஒரு பொதுவான பிரச்சனை. எல்லா மாசமும் இதே கதை தான் தொடருது. ஆனா ஏன் இப்படி நடக்குது? வாங்க, இந்த கண்ணுக்கு தெரியாத செல்வம் அப்படிங்கிற ரகசியத்தை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பணத்தை செலவு பண்றது மட்டும் ஏன் இவ்ளோ சுலபமா இருக்கு, ஆனா சேமிக்கிறது மட்டும் ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்கு? இந்த கேள்விக்கு பதில் தேடுறது தான் நம்ம நோக்கம். ஆனா இதை நம்ம தனியா செய்ய போறதில்ல. நம்மள மாதிரியே இந்த பிரச்சனையில மாட்டி தவிக்கிற அர்ஜுன் ஒருத்தரோட கதை மூலமா நமக்கான பதிலை கண்டுபிடிக்க போறோம். சரி, அர்ஜுனோட கதை இங்கேதான் ஆரம்பிக்குது. மாசம் முதல் தேதி பேங்க் அக்கவுண்ட்ல கரெக்டா 60,000 ரூபாய் கிரெடிட் ஆகுது. ஆனா மாச கடைசி அக்கவுண்ட்ல பார்த்தா ஒண்ணுமே இல்ல. அந்த பணம் எங்க போச்சுனே தெரியல. அப்போ அந்த பணம் எல்லாம் எங்க தான் போச்சு? வீட்டு பில்ஸ், ஆன்லைன் ஷாப்பிங், ஃபுட் டெலிவரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா உண்மையில வில்லன் யாரு தெரியுமா? இதுக்கு என்ன பெருசா செலவாகிட போகுது அப்படின்னு நாம நினைக்கிற அந்த சின்ன சின்ன செலவுகள்லாம் ஒன்னா சேர்ந்து அவனோட சம்பளத்தையே மெதுவா அரிச்சிடுது. அப்போதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. நம்ம செலவு பண்றதுக்கு காரணம் கணக்கில்ல, அது நம்மளோட உணர்ச்சிகள். இந்த குழப்பத்துக்கு ஒரு விடை தேடி அர்ஜுன் அவரோட மென்டர் ரவி கிட்ட போறான். இங்கதான் நாம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான உண்மை இருக்கு. ஃபினான்ஷியல் சக்சஸ்ங்கிறது நம்பர்ஸ பத்தினதே இல்ல, அது நம்மளோட பழக்க வழக்கங்களை நம்ம நடத்திய பத்தினது. நாம பணத்தை செலவு பண்றதுங்கிறது லாஜிக்கலா யோசிச்சு எடுக்கிற முடிவில்ல, அது முழுக்க முழுக்க நம்ம உணர்ச்சிகளாலையும் பழக்கத்தாலையும் நடக்கிற ஒரு விஷயம். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம உண்மையிலே தேவைக்கு மட்டும்தான் ஒரு பொருளை வாங்குறோமா? இல்லவே இல்ல. மத்தவங்க முன்னாடி நம்ம ஸ்டேட்டஸ காட்டிக்க, ரொம்ப சோகமா இருக்கும்போது ஒரு ஆறுதலுக்காக, மத்தவங்க நம்மள பாராட்டணும்னு, இல்லைன்னா அந்த ஒரு நிமிஷ சந்தோஷத்துக்காக, இதுக்காக தான் நம்ம பணத்தோட பெரும் பகுதியை செலவு பண்றோம். சரி, சம்பளம் ஜாஸ்தி ஆனா மட்டும் நம்ம பணக்காரர் ஆயிட முடியுமா? நமக்கே தெரியாம நம்ம பணத்தை சுரண்டிக்கிட்டு இருக்கிற சில சைக்கலாஜிக்கல் டிராப்ஸ் பத்தி இப்போ பார்க்கலாம். இப்போ யோ மனி ஆர் யோர் லைஃப் அப்படிங்கிற புக்ல இருந்து ஒரு ஷாக்கிங்கான உதாரணத்தை பார்க்கலாம் வாங்க. நம்ம டெய்லி ரொம்ப சாதாரணமா செய்யற ஒரு சின்ன பழக்கம் நம்மளோட சொத்து மேல எவ்ளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு பாருங்க. கணக்கு ரொம்ப சிம்பிள். ஒரு நாளைக்கு 200 ரூபாய் காஃபி குடிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அதே பணத்தை 20 வருஷத்துக்கு தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணா என்னாகும் தெரியுமா? அது 5 லட்சம் ரூபாய்க்கு மேல வளர்ந்திருக்கும். இப்போ சொல்லுங்க, அந்த ஒரு கப் காஃபியோட உண்மையான விலை என்ன? சரி, அர்ஜுன் கதைக்கு வருவோம். அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது, சம்பளம் 60,000லிருந்து 90,000 உயருது. ஆனா மாச கடைசில பார்த்தா பேலன்ஸ் மறுபடியும் 0 தான். இதுக்கு பேர் தான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். அதாவது வருமானம் ஏற ஏற அதுக்கேத்த மாதிரி நம்ம செலவுகளும் ஏறிக்கிட்டே போறது. அர்ஜுனோட ஆபீஸ்ல ஒருத்தர் புத்தம் புதுசா ஒரு லக்ஸுரி கார்ல வர்றாரு. அத பார்த்ததும் அர்ஜுனுக்குள்ள ஒரு பொறாமை. இதுக்கு பேரு தான் ஸ்டேட்டஸ் இல்யூஷன். நாம மத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்ண ஆடம்பரமா செலவு பண்றோம், ஆனா அவங்களும் வேற யாரையோ இம்ப்ரெஸ் பண்ண ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த முடிவே இல்லாத ஓட்டத்துல உண்மையான செல்வம் எங்க இருக்கு? அதனால ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உண்மையான செல்வம்ங்கிறது நீங்க வாங்குற கார்லயோ காஸ்ட்லியான பொருட்கள்லயோ இல்ல, அது நீங்க யாருக்கும் காட்டிக்காம அமைதியா சேர்க்கிற சொத்துல தான் இருக்கு. இப்போதான் கதையில ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட் வருது. ஒரு நாள் ராத்திரி அர்ஜுன் அவனோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ட பாத்துட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. நூத்துக்கணக்கான சின்ன சின்ன செலவுகள் எல்லாம் சேர்ந்து அவனோட சேமிப்பையே காலி பண்ணிருக்கு. அதுதான் அவனோட திருப்பு முனை. இது ஒரு செம்மையான மைண்ட் செட் ஷிஃப்ட். ஒரு பொருளை வாங்கறதுக்கு முன்னாடி இத வாங்க நம்ம கிட்ட காசு இருக்கா அப்படின்னு கேக்குறதுக்கு பதிலா, இதுக்காக நான் செலவு பண்ற நேரத்துக்கும் உழைப்புக்கும் இந்த பொருள் தகுதியானதா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சா, பணத்தோட நம்ம வச்சிருக்கிற உறவே மொத்தமா மாறிடும். இந்த வாழ்க்கை ஆற்றல் அப்படின்னா என்னன்னு இன்னும் சிம்பிளா சொல்றேன். உதாரணத்துக்கு, அர்ஜுன் 1 மணி நேரத்துக்கு 300 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு வச்சுப்போம். அப்போ 200 ரூபாய் காஃபி அப்படிங்கிறது அவனோட வாழ்க்கையிலிருந்து 40 நிமிஷம் உழைப்புக்கு சமம். இப்போ அந்த காஃபியோட மதிப்பு உங்களுக்கு வேற மாதிரி தெரியுதா? இந்த உண்மைகளெல்லாம் புரிஞ்சுகிட்ட அர்ஜுன் அவனோட ஃபைனான்ஷியல் லைஃப சரி பண்ண ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பழக்கத்தை கொண்டு வரான். அவனோட சுதந்திரத்துக்கான பாதை இங்கதான் ஆரம்பிக்குது. அதுதான் இந்த 50-30-20 ரூல். ரொம்ப சிம்பிளான ஒரு விதி. உங்க வருமானத்துல 50% அன்றாட தேவைகளுக்கு, 30% இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, மீதி இருக்கிற 20% சேமிப்புக்குன்னு பிரிச்சிடுங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க்கை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பணம் தானா காணாம போகாது, அது உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த புது பழக்கத்தால அர்ஜுனோட வாழ்க்கையில சூப்பரான மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்குது. முதல்ல பணம் காணாம போறது நின்னு போச்சு.
அவனோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வளர ஆரம்பிச்சது. எல்லாத்துக்கும் மேல பணத்தை பத்தின டென்ஷன் போய் மனசுல ஒரு நிம்மதி கிடைச்சது. அப்போ பணக்காரர் ஆகிறதுக்கான பாதை எது? நாம எல்லாரும் பொதுவா நினைக்கிற பாதை இதுதான். நிறைய சம்பாதிக்கணும், நிறைய செலவு பண்ணணும், அப்பதான் மத்தவங்க முன்னாடி சக்சஸ்ஃபுல்லா தெரிய முடியும். ஆனா உண்மையான பாதை இது இல்ல. உண்மையான பாதை என்னன்னா, சம்பாதி, சேமி, முதலீடு செய், அப்புறம் ரொம்ப முக்கியமா பொறுமையா காத்துரு. கடைசியா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, பணக்காரன் ஆகிறதோட உண்மையான அர்த்தம் பொருட்களை வாங்குறது இல்ல, அது சுதந்திரம். தினமும் காலையில எந்திரிச்சு இன்னைக்கு நான் எனக்கு பிடிச்சத செய்ய போறேன் அப்படின்னு சொல்ற அதிகாரம் உங்க கையில இருக்கிறது தான் உண்மையான செல்வம். சரி, இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி. நீங்க இன்னைக்கு பண்ற செலவுகள்ல உங்க நேரத்துக்கும் உழைப்புக்கும் தகுதியே இல்லாத ஒரு செலவு எதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு விஷயத்தை மாத்துறது தான் உங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்கான முதல் படியா இருக்கலாம்.